ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம், வீட்டில் என்னெல்லாம் சமைக்க போகிறோம், இன்றைக்கி எப்படிலாம் போகுது, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த கலருக்கு நல்லாயிருக்கும், ரெட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ளைன் வளையல்லாம் நிறைய கலராக வாங்கி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ளைன் வளையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிசைன் விழுந்ததை விட இதுதான் எப்போ போனாலுமே வாங்கிட்டு வருவேன். சரவணாவுக்கு சரி, இல்லை கோயிலுங்களுக்கு எங்கேயாவது போனாலும் சரி, இந்த மாதிரி வளையல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ப்ளைனாக இருந்துச்சுன்னா பிடிக்கும்னு வச்சுங்களேன். எல்லா கலர்லேயுமே வச்சுருப்பேன் அதை. வளையல் இந்த மாதிரி பிளைன் வளையலே அப்படியே ஆப்போசிட் கலர் கூட நான் இந்த பக்கம் அந்த பக்கம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பிடிக்கும், அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி வளையலுங்க விட கண்ணாடி வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். அதையே நான் இந்த சைடு வேறு கலர் போட்டுக்குவேன். அது ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கை பார்க்கும்போதே அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே மஞ்சள் குங்குமம் இதில் குட்டி எப்போ வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். விளக்குக்கு முன்னாடி இந்த 2 கிண்ணம் இருக்கும். மஞ்சள் குங்குமம் எப்பவுமே இருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்தாலும் எடுத்து கொடுப்பேன். நானும் தினம் இதில் எடுத்து வச்சுக்குவேன். விளக்கு முன்னாடி வச்சுட்டா அது ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். அது அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வைக்கிறதுல ஒரு ரொம்ப சந்தோஷம். அதை வச்சுட்டு வெளியே எங்கேயாவது போனோம்னாலும் அதை வச்சுட்டு போனோம்னா அவங்க கூடவே இருக்கிறதா நினைப்பேன் நான். அதே மாதிரி பாபா கிட்டேருந்து திருநூறு வைக்காமல் எங்கேயுமே வெளியே இதுவரையும் போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பசங்களாகட்டும், கௌசியப்பாவாகட்டும், நானாகட்டும், எல்லாருமே போனாலுமே எல்லார் நெத்திலையுமே நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும், வெளியே போகும்போது எல்லார் நெத்திலையும் திருநூறு இருக்கும். இதில் ஏஞ்சதும் காலையில் இல்லை ஈவினிங் அந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றுவேன். நல்ல வெயில் டைமில் செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் முதல்ல இருந்தே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி வாடாமல்லி எடுத்துகிட்டு வச்சோம், வந்துடும் நினச்சோம் இப்போது. ஆனால் இலை எப்போயுமே நம்ம செடி வச்சோம்னா இலையெல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வரும்னு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். காகிதப்பூ ட்ரிம் பண்ணி வச்சுருக்குறோம், அதுவும் வளர்ந்துடும். அப்படியே ஈரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சரியா வெயில் அந்தளவுக்கு ரொம்ப காயறதில்லை, அதால் ஈரம் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சும்மா லைட்டாக மட்டும் ஊற்றலாம். ஈரம் இருக்குது போதும். ரொம்ப ஈரப்பதமாக இருந்தாலும் செடி வாடிடும், அதால் ஊற்றலை. இருக்கிற ஈரமே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கும் ரொம்ப குறைச்ச தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். ரொம்ப அதிகப்படியாக ஸ்னேக் பிளான்ட்டுக்கு ஊற்ற மாட்டாங்க. தண்ணியே இல்லைனாலும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். துளசி செடிக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது நிழலே இருக்கிறதுனால அதிகப்படியாக ஊற்றணும்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதான் லைட்டாக ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இது தண்ணி ஈவினிங் டைமில் பிடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா செடிக்குமே தண்ணி தெளிக்கும் போது ஊற்றிடுவேன் ஈவினிங் டைம்லேயே. துளசி செடியோட டிப்ஸு ஒன்று சொல்லிட்டேங்களா. நல்ல ஒரு சில வீட்டில் ஒரே குச்சி வரும், என்னடா நமக்கு மட்டும் வர மாட்டேங்குதே அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில இடத்துல அடர்த்தியாக வரும். இந்த மாதிரி பக்க கிளைங்க நிறைய விடும். அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். தெரியாமையே ஒரு சிலர் செய்யலாம். ஏன்னா அடிக்கடி துளசி எடுத்து சாமிக்கு போகிறதோ அந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருக்கலாம். தெரியாமல் செஞ்சாலும் அது பெருசாக வளரும். இது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடர்த்தியாக க்ரோத்தாக வரத்துக்கு என்னென்னா,
இந்த மாதிரி பூ விடும் பாருங்கள். இந்த இதில் வந்து இது நல்லா காஞ்சிரும். அந்த டைமில் இந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ ஏரியாவை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கட் பண்ணுற இடத்துல 2-3 கிளை விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூ வந்து காஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து க்ரோத் இருக்காது. நீங்கள் அந்த இடம் கட் பண்ணி விட்டால் நிறைய பக்க கிளை போட்டு நல்லா அடர்த்தியாக இருக்கும் துளசி செடி. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் மட்டும் துளசி செடி நல்லா ஒரு மாதிரி வரமாட்டேங்குது அடர்த்தியாக அப்படின்னு. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வரும், க்ரோத் செம்மையாக இருக்கும். இந்த பூ நல்லா காஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து வளர்ச்சி கம்மியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதால் நம்ம அதை வெட்டி ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல பெருசாக வரும். இதையும் வந்து பாருங்கள், எல்லாம் வெட்டி விட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த பூ எடுத்த இடத்தெல்லாம் வந்து நான் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இடத்தெல்லாம் அப்படியே பக்க கிளை போட ஆரம்பிச்சிருது வருது பாருங்கள். இந்த இடத்துல வெட்டவும் இந்த மாதிரி வந்து அந்த காம்புலேருந்து சைடில் வர ஆரம்பிச்சிடும். இது 4-5 கிளையை வரும்போது நல்லா வந்து அடர்த்தியாக தெரியும் செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலையில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. உள்ளே போயிட்டு நம்ம டிஃபனுக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடக்கத்தான் பாருங்கள், நல்ல மேலே வரையும் ஏறிட்டுருக்குது. இது வரையும் ஏறியாச்சு. சரி வரட்டும். அந்த செடிங்க பிடிச்சி வளர்ந்ததுன்னா ரொம்ப ஸ்பீடாக வரும். இந்த நெல்லிக்காய் செடி வந்து காற்றடிச்சதுன்னா அப்படியே ரோடு பக்கம் சாஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, கயிறு போட்டு இந்த பக்கம் கட்டி வைக்கலாம் அப்படின்னு கட்டினா, இப்போ இந்த பக்கமே சாயுது. இந்த பக்கம் குச்சி கொடுத்து தான் நேராக பண்ணணும் போல். ஃபுல்லாக இந்த பக்கமே லூஸ் என்னமோ இருக்குது கயிறு, ஆனாலும் இப்படி சாயுது. முன்னாடியெல்லாம் மழை காற்று அடிச்சதுன்னா அப்படியே ரோடில் அப்படியே சாஞ்சிருக்கு, உடஞ்சிருமோன்னு பயந்துருவேன். அதுக்காக கயிறு கட்டி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் மரம்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சோம். ஏன்னா வந்து நல்ல கொடை மாதிரி நிழல் கொடுக்கும் பாதாம் மரம். நம்ம வண்டி கிண்டி விட்றதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல உடம்பு படர்ந்து வருமா, அதுக்காகவே வந்து பாதாம் மரம் வச்சோம். செமையாக வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு முன்னாடி எவ்வளோ குரோத் பாருங்கள், செமையாக வளர்ந்துருச்சு. நல்லா அது அடுக்கடுக்கு அப்படியே வளர்ந்து போகுமா, கீழே ஒன்று மேலே ஒன்றும் வர ஆரம்பிச்சிட்டு குருத்தம் வருது. ரொம்ப இப்பயே வந்து வண்டி கவசிப்பாங்க தான் விட்றாரு, நல்ல நிழல் தருது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பாருங்க பூ மாதிரி வருது பாருங்களேன். இது என்னன்னு தெரியல. நம்ம பாதாம் மரம் வந்து தூரமாக பார்த்துருக்குறோம், வீட்டுக்கிட்ட செங்கல்பட்டில் கூட இருக்கும். ஆனால் வந்து இது பூவா என்னன்னு பூ தான். இது பாருங்கள் பூத்துருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் இருக்குது பாருங்கள், காற்று வேறு அடிக்குது. காய் இப்பயே வருமோ, எல்லா கிளையிலையுமே இருக்குது, எல்லா முடிச்சிலையுமே வந்து அந்த லாஸ்ட்டு அந்த முடிச்சு இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌசிப்பாவை கூப்பிட்டு வரணும். ஏன்னா வந்து நானே இப்போ தான் பார்க்குறேன். கௌசிப்பாவை கூப்பிட்டு வந்து காட்டணும். காய் வருமோ, செம ஜாலி. நம்ம வச்ச செடியில் இப்படிலாம் வர்றது. சரி உள்ளே போயிட்டு வேலையை பார்க்கலாம். இந்த கேட்டு வந்து நான் மூடலைன்னு வச்சுக்கோங்களேன், குரங்கு பயங்கரமாக உள்ளே ஆக்கிரமிக்கும். குரங்கு கொஞ்ச நேரம் கதவு திறந்தாலும் உள்ளே டேபிள் கிட்ட, டைனிங் டேபிள் கிட்ட வந்து பழம் எடுத்துகிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணோம். நேத்திக்கெல்லாம் எவ்வளோ அப்படியே மந்தையாக குரங்கு, சின்னதுலேருந்து பெருசு வரையும் அவ்வளோ குரங்கு உட்காந்துட்டு இருந்தது. நானே வந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு மேலே நேத்திக்கு அரிசி காய வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கௌசிப்பாவை அனுப்பிச்சு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துருங்க, எனக்கு பயமாக இருக்குது போகிறது கூட அப்படின்னா. அப்புறம் அவர் போய் எடுத்துகிட்டு வந்தார். எதுவும் கை வைக்கல, அந்த சைடுலேருந்து வந்துருக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எடுத்துட்டோம். இன்றைக்கி முக்கியமாக அரிசி மறந்துட்டேன், அரிசி அரைச்சிட்டு வரணும். ஏன்னா வந்து நேத்திக்கு ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சா, சரி நாளைக்கு அரைச்சிக்கலாங்க அப்படின்னுட்டேன். இன்றைக்கி கௌசிப்பா அனுப்பிச்சிட்டு அரிசி அரைச்சிட்டு வரணும். சரி உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே வந்து அடுப்பு திட்டுலாம் கழுவியாச்சு, சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே வேலைலாம் சமையல் இது ரூமில் என்னென்ன வேலையோ எல்லாமே முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் பாருங்கள் கழுவியாச்சு, நல்லா பலன்னு. இது இல்லாமல் நைட்டே வந்து டிஷ்வாஷரில் வந்து பாத்திரங்கள்லாம் வச்சுட்டேன். மீதி நைட்டு சாப்பிட்டது அது இதுன்னெல்லாம் இருக்குது. மசால் பூரி சாப்பிட்டோம் நைட்டு, அதெல்லாம் தான் இந்த குட்டி கிண்ணங்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் தேய்ச்சாச்சு, இந்த வேலையை முடிச்சாச்சு. அடுத்துட்டுலாம் சூப்பராக ஆயிடுச்சு. இந்த டஸ்ட்பின் வந்து ஃப்ரெண்ட்ஸ்
வேஸ்ட்டு, நம்ம காய்கறி கட் பண்ணுறது குட்டியாக அழகாக இருக்கும். நம்ம அடுப்பு திட்டு மேலேயே வச்சுக்கலாம். கீழே இருந்தாலும் இப்படி போட போட அது ஒரு மாதிரி எனக்கு கீழே பெருசு முதல்ல வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு தான் வச்சேன். பிளாக் கலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னமோ எனக்கு சங்கடமாக இருக்குது. கீழே வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ப்ளைனாக இருக்கணும். தரை எதுவுமே இருந்தாலுமே பிடிக்க மாட்டேங்குது. அதால் என்ன பண்ணேன்னா இன்னொரு முறை போகும்போது, இது ரொம்ப நாளாக இருக்குதுன்னா சரவணாவில் தான் பாடியில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி குட்டியாக வாங்கிட்டோம்னா அழகாக இப்படி வச்சுட்டோன்னு வச்சுங்களேன். காய்கறி கட் பண்ணோமா அப்படி தூக்கி அப்படி போடு. கவரும் வந்து எவ்வளோ சின்ன கவராக இருந்தாலும் சரியாக போயிடணும். ஏன்னா பெரிய டஸ்ட்பின்லாம் ரொம்ப நம்ம பார்த்து பார்த்து வாங்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம சாமானுங்க வாங்கிட்டு வர்றது, காய்கறி அதெல்லாம் எதை வாங்கிட்டு வந்த கவராக இருந்தாலுமே வந்து அது அப்படியே வந்து அதுக்குன்னு பேக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அமேசானில் வாங்கினேன். அந்த பேக்கில் போட்டு வச்சுருவேன். வேணும்னு போது எடுத்துகிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். அந்த பேகு அந்த கவரும் வந்து நல்ல யூஸ்ஃபுல்ல பொருள் தான். அங்கங்கே இறஞ்சி கிடக்காமல் கரப்பாம்பூச்சி சேராமல் அழகாக ஒரு இடத்துல வச்சுருவேன். ரைஸ் குக்கர் வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். ஆனாலும் வந்து ரொம்ப ரைஸ் குக்கரில் நான் சமைக்க மாட்டேன். ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து அது நம்ம என்ன தான் சாப்பாடு வடிக்கிற மாதிரி வராது தானே, அந்த தண்ணி அதிலே இருக்கும். அதால் என்னன்னா ரொம்ப வேலையாக இருந்துச்சுன்னா ரைஸ் குக்கரில் வைப்பேன். இங்கே சரி வச்சிடலான்னு வச்சேன். எனக்கு என்னவோ சங்கடமாக இருக்குது. எனக்கு அந்த அடுப்பு திட்டு கீழே அதெல்லாம் வந்து எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அதுக்காகவே வந்து நிறைய ஷெல்ஃபுங்க வாங்கி வச்சுக்குவேன். நான் இவ்வளோ கபோர்டு இருந்தும் வந்து 2 ஸ்டீல் ரேக்கு வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். எல்லாமே வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுருவேன். தட்டுங்க வைக்கிறதுக்கு வெறும் ஜாடிங்க மட்டுமே இங்கே இருக்கும். அந்த மாதிரி வந்து கிளாஸுங்க அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பிரித்து வச்சிடணும் எனக்கு. அதிலே 2 எவ்வளோ ஷெல்ஃபு தான் வாங்குவேன் அப்படிம்பார் கௌசியப்பா. உழுதன்னைக்கு இந்த ஸ்டீல் ரேக்கு வாங்குகிற பொழுப்பாகவே போச்சு உனக்கு அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பார். அது மேலே ஏறினாங்க. வெளியே இந்த பெருக்கிறது துடைக்கும் போதெல்லாம் எந்த பொருளும் கீழே இருக்கக்கூடாது. அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பொங்கல் செய்ய போகிறேன். எல்லாரும் இட்லி தோசை முடியல. இன்றைக்கி வந்து பொங்கல் செய்யலாம்னு நினச்சிட்ருக்குறேன். தண்ணி காயட்டும். அதுக்குள்ளே வந்து அரிசி கழுவிட்டு வந்துடுறேன். இது வந்து பச்சரிசி வந்து இதில் 1 கப்பு போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு நல்லா அலசி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சரிசி வந்து ரேஷன் அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். பொங்கலுக்கு தானே. நம்ம கடையில் பொங்கல் அரிசின்னு வாங்கினோம்னா நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அது எனக்கு அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து ரேஷன் அரிசி நல்லாயிருக்கும். பச்சரிசி மட்டும் நான் பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். தண்ணி காஞ்சிருச்சு, அரிசி போட்டுடலாம். இந்த டிஃபன் வந்து என்ன தான் பண்ணுறது அப்படின்னு மண்டையை பிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஃபனே இல்லை, சமையலே போதும். மதியம் சாப்பாடு என்ன பண்ணுறது, லஞ்சுக்கு என்ன கட்டி கொடுக்குறது, ஐயோ மண்டையே பிச்சுக்குது தினம். ஒரு சில டைமில் வந்து நைட்டே யோசித்து வச்சுருவேன். காலையில் ஏஞ்சிதான் வந்து இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி ப்ளைனாக வந்தேன் சமையல் ரூமுக்கு. என்ன பண்ணுறதுனே புரியல. நேற்றுக்கு தான் வந்து தோசை சரிப்பட்டு வராது, தோசை இட்லி எல்லாம் அப்படின்ட்டு சரி பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு. பொங்கலுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக தேங்காய் சட்னி அரைச்சிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் லஞ்சுக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அப்படியே பெருசு பெருசாக இருக்குது. 2ஆக கிள்ளிக்கலாம். முதல்ல வந்து சட்னி தாளிச்சிடுறேன். வந்து சட்னி அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, உப்பு போட்டு எல்லாம் அரைச்சாச்சு. சட்னி தாளி போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு. இந்த மாதிரி தாளிக்கும் போது மட்டும் அவ்வளோ கடுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் தொடச்சி எவ்வளோ சுத்தமாக இருந்தது, ரகலை பண்ணுது. கடுகு பொரிஞ்சாச்சு. கருவேப்பிலை இப்படி வச்சு போட்டுடலாம். அடுப்பே காலி பண்ணிடுறேன்.
இப்போ பொங்கல் தாளிப்பு போட்டுடலாம். மிளகு சீரகம், அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்து வந்து காலி மொத்தம் தெரிச்சாச்சு. மிளகுத்தூள், நிற்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் பக்கத்தில் அப்படியே சாய விட்டுட்டேன், ஸ்டாண்டு போட்டு விட்டேன். நம்மளா போட வேண்டியது தான். கொத்தமல்லி, ரொம்ப கொத்தமல்லி வதங்குற அளவுக்கு வேணாம். ஒரு மாதிரி ஒரு பாதி அளவு வெந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு மாதிரி நல்லா அந்த ஃப்ளேவர் தெரியும் நமக்கு. ரொம்ப நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஃப்ளேவர் கொஞ்சம் குறைச்சலாக தான் தெரியும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு போட்டுடலாம். பட்டையை பாரு நெத்தியில். பொங்கலுங்க, அந்த பொங்கல் சலிப்பாக இருக்குது. அந்த இட்லி எல்லாரும் இட்லி தோசை பூரியும் செஞ்சிட்டோம். அதையும் இப்போ உடனே செஞ்சால் நல்லா இருக்காது. அதான் ஆரம்பிச்சிட்டாரு தும்புறதுக்கு. ஏங்க நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க நான் பொங்கல் தாளிக்கும் போது. இதில் சாப்பாடுல கூட கொட்டிட்டேன். அதை கிளறிட்டேன். அப்புறம் தான் இந்த மூக்குக்கு காரம் வந்தோடனே தெரிக்குது. தாளிப்பே போடாத நான் இனிமேல் சமைக்கிறேன்றேன். நான் தாளிப்பெல்லாம் போட்டாலாம் நல்லா இருக்காது. அதான் வக்கனே வாய்க்கு மட்டும் வேணும். அப்புறம் நாங்கெல்லாம் மட்டும்னா எங்க மூக்குல மட்டும்னா நாங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். செய்யல. எனக்கும் தான் காரம் இருக்குது. எனக்கும் தான் காரம் ஏறுது. எண்ணெயில மூக்கு கிட்டவே இருக்குது. எப்படி ஏறும் எனக்கு? தும்பல் வரலன்றதுக்காக காரம் இல்லாத இருக்கும். நல்லா வேலை செய்தது கூட இல்லை. நானும் அதே மாதிரியா இருந்தா நம்ம குடும்பம் என்ன ஆவறது? எப்படி நான் சமைக்கிறது? எப்படி அப்புறமா நம்ம சாப்பிட்றது? ஆடே அப்பா, நீங்களாம் மட்டும் ஓடுவீங்க. தாளிப்பு போட்டா இப்படி வந்து தண்ணி குடிச்சிருந்தா கூட வச்சுட்டு ஓடுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனையா? அப்ப நானும் எனக்கு தும்பல் வந்ததுன்னு வச்சுங்க, அப்ப நான் ஒண்ணு அப்ப யார் சமைக்கிறது? பிரச்சனையே கிடையாது. நான் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மூக்கு அப்படி சிந்தி அப்படி போட்டுட்டு இதுலயும் போடுவேன். அப்படிதான் சமைப்பேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா யாரும் பண்ண மாட்டாங்க. இப்ப தும்பல் வந்துட்டே இருந்தா என்ன பண்றது? வந்துட்டே இருந்தா கொஞ்சம் சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து செய்வாங்க. அப்பவும் தாளிப்பு போட்டா திருப்பி ஏறும். இந்த லாஜிக்கே இல்லாத பேசக்கூடாது. எப்ப நீங்க 10 மணி நேரம் உட்காந்துட்டு தாளி போட்டாலும் ஏறும் தானே? உங்களுக்கு ஏறின மாதிரி தானே தான் இருக்கும். இப்ப தாளிச்சு போய் எனக்கு வருதான்னு பாக்கலாம். போடுறேன் உடனே சொல்லிட்டேன். சும்மா இந்த ஜிகினா வேலைலாம் வேணாம். அவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக பண்ண வேணாம். இப்ப இந்த இதுக்கே இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறாங்களா பாருங்க. வீடியோ ஆன் பண்ணி விட்டுறேன். சிஸ்டம் எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து புதுசா ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுன்ட்டு அது வந்து உங்க சிஸ்டம் வந்து ஓவர் சிஸ்டம். சும்மா அந்த கதை. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தா டைம் போடும்போது என்ன தெரியுமா ஆகும்? ஓ ஏற்கனவே இது நமக்கு தெரியும், அதனால இதை பத்தி ரியாக்ட் பண்ண வேண்டாம்னு கம்மன் இருக்கும். அதெல்லாம் சும்மா கதை. சும்மா ஏமாத்திட்டு தெரியாதீங்க. அவ்வளோதான். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு வந்துட்டு லஞ்சு செய்ய ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுடலாமாங்க? சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிசுன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் துணியில் துடைச்சோம்னாலும் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. சரி, கொஞ்சம் சோப் போட்டு நல்லா இப்படி துடைச்சி விட்டுட்டு வெயிலில் வச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன்.
சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி கொஞ்சம் தண்ணி லைட்டாக விட்டுட்டு அதுக்காக இந்த ஓட்டை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். தொடச்சி தான் அதுக்கு கையில் தொடச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் உள்ளே இறங்கிடுச்சுன்னா வம்பு, அதெல்லாம் அப்படியே ஈரம் போட்டு போட்டு கையில் தொடச்சிக்கலாம். அப்புறம் ஒரு துணியில் வச்சு தொடச்சிட்டோம்னா சரியாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நாவப்பழம் பார்க்கும்போதே இரும்பல் வருது. வந்துச்சா இல்லையா? இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா வருதே. தப்பா சொல்ற. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டோமே அப்படி யோசிச்சு பாரு. அதால வருதா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு, இப்ப வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், நாவப்பழம் செம்மையா இருக்குது. நாட்டு பழம் அப்படியே நல்லா எல்லாமே பழமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. நல்லா கழுவி உப்பு போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறார் கௌசியப்பா. நல்லா தின்னுட்டு அப்புறம் இரும்பலாம். நல்லா இருக்குது. நான் ஒரு கதை சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு பிடிக்காது. முருகா, சரி சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இருக்கப்ப, சின்ன வயசு கதையா? சின்ன பையன் படிக்கிற பையன் எப்படி இருந்தா நாவப்பழத்துக்கு நிறைய இடத்துக்கு இப்போ சுற்றுவோம் போய் நாவப்பழம் எடுத்துட்டு வர்றதுக்கு. பொறுக்கியா? நாவப்பழம் பொறுக்கி அங்க பொறுக்கினா கேவலமான வார்த்தை இல்லை. நாவப்பழம் பொறுக்குனா நாவப்பழம் பொறுக்கி, ஊர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, புளிமழம் பொறுக்குனா புளிமழம் பொறுக்கி, புளிமழம் அப்புறம் பொறுக்கிதான் புளிமழம் பொறுக்கிருக்கிறேன், மாங்காய் அடிச்சிருக்கிறேன் கல்ல. நாகப்பழம் கூட திருட்டு பையன் சொல்லு. குத்தூர், நம்ம ஊருக்கு மேல குத்தூர் இருக்குல்ல, அங்க போய் காவா மாதிரி இருக்கும் ஒரு காவா. அந்த காவால ஒட்டி நிறைய மரங்கள் இருக்கும், இந்த நாவல் மரம் மாதிரிலாம். அங்க போய் உலுக்கி நிறைய எடுத்துட்டு வரும். அதுதான் ஞாபகம் வருது இந்த படத்தை பார்த்த உடனே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்காது. பொறாம இல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பொறாம. எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். புளியந்தோப்பு வந்து நம்ம தெரு தானே, எங்க தெருலயே வந்து புளியந்தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மரம் இருக்கும், புளி மரம். ஆனாலும் வந்து நாங்கள் கூட விளையாட்டா கல்லுலாம் போடுவோம், கொட்டுதான்னு பார்ப்போம். கல் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போடுறோம் அப்படின்ட்டு செக் பண்ணுறது. நம்ம ஹைட்டா அதுக்கு மேலே ஹைட்டுன்னு இல்லை இல்லை 2-3 பேரை நிற்போம், யார் தூரமாக ஹைட்டில் அடிக்கிறோன்னு அடிப்போம். அது ஏதாவது 1-2 விழும். ஒரு சில மரத்தெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக தூங்குமோ, அதெல்லாம் கீழே விழும். எடுப்போம், ஆனால் சாப்பாடு பிடிக்காது எனக்கு. புளிப்பு சின்ன வயசுல இருந்தே அந்த புளிப்புன்னா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். புளி சீசன் வந்தானே வச்சுக்கேன், தோப்பு போயிடும். மாமரம் அதே மாதிரி, மாமரம் தோப்பு இருக்கு தெரியுமா? செருப்பால் அடிப்பான் மாந்தோப்புக்காரன். இல்ல அது ஓபன் பிளேஸ், அது அடிச்சு விடுவானுங்க. தோப்பு ஓபன் பிளேஸா இருக்கட்டும், தோப்புக்காரன் உதைப்பானா இல்லையா? அவங்க யாரும் ப்ராப்பர்ட்டி ஓனர் யாரும் கிடையாது. அப்புறம் மலையில அதுவே வாழ்ந்தது. அது வந்து அனாமத்தா அது தோப்பு கிடையாது, வேற எதனா 1-2 மரம் இருக்கும். உனக்கு சின்ன பிள்ளைக்கு தெரியாது இருக்கும் தோப்பு உண்ணாத்து சொந்தம்னு. இன்னைக்கும் இப்போ கூட தெரியல சின்ன பிள்ளையா நீ. ஒரு தோப்புன்னு இருந்தா ஓனர் இருப்பான், மரங்க வந்து மலையிலயோ அந்த மாதிரி வளர்ந்தாது. அந்த இடம் எவனோ ஆக்கிரமி போட்டுதான் வாழ்த்து வந்துருக்கிறான். என்னப்பா சொல்ற? இப்ப கூட அந்த இடம் புறம்போக்கு தான் இருக்கலாம், ஆனா அதை ஆக்கிரமிச்சு மரம் வளர்த்து இருப்பாங்க. சும்மா ஊருக்கு எவன் வளர்த்துக்கணும் உட்காந்து வழியாக்கிட்டாங்க, வழியாக மாத்திட்டாங்க அந்த இடத்த. அந்த இடம் மரம் நிறைய. சீக்கிரம் பேசுங்க, வாய் வேற நமங்குது. அது நிறைய அடிச்சுட்டு வந்திருக்கோம், புளிய பழம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இழந்த பழமே குட்டியோன்னு இருக்கும், முள்ளு நிறைய இருக்கும், கொக்கி பழம்னு சொல்லுவாங்க அதை. அந்த பழம்லாம் கூட நிறைய எடுத்துட்டு வந்து சாப்பிட்ருக்கோம். இந்த கொக்கி பழம் கதை நான் தாலி கட்டினதுலேருந்தே கல்யாணம் ஆனதுலேருந்தே கேட்டுட்டு இருக்கிறேன். ஈச்சம்பழம் சாப்பிட்ருக்கேன், ஈச்சங்காய் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னு இதுவரையும் பழம் நான் பார்த்ததில்ல. கொக்கி பழம் கொக்கி பழம்னுவாரு. ஈச்சம்பழம் காய் சாப்பிட்ருக்கேன் நீ? சின்ன குட்டி குட்டியா இருக்கும், அதை விற்பாங்க. அது பழம் விற்பாங்க. பழம் அது நல்லா இருக்கும், மேல இருக்கிற ஸ்கின் நல்லா இருக்கும். உள்ளார வந்து இந்த கொட்டை இருக்கும்ல, அது வந்து எர்லி ஸ்டேஜ்ல, அதாவது பிஞ்சியா இருக்கும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும்.
அப்படியே மென்று சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும். அது ஈச்சங்காய் அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். நல்லா எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க எங்கேயுமே சுத்தறதுக்கு பயம். எங்கன்னா போய் ஊந்துட்டா என்னென்ன பண்ணிட்டான்னு நான் நிறைய எங்கேயுமே விட மாட்டாங்க. பொத்தி பொத்தி வச்சு மேகலை மணி மேகலை நான் அதெல்லாம் ஞாபகம் இந்த பழத்தை பார்த்த உடனே எனக்கு. நான் சொல்றது கேட்டிங்களா? பொத்தி பொத்தி வச்ச மணி மேகலை. ஆமாம் தெரியும் தெரியும், ஏன்னா அதே ஊரு தான். ஆனால் பார்த்தது இல்லை, எனக்கு தெரியாது, அவருக்கு என்ன தெரிஞ்சு. இப்போ மட்டும் நான் பொத்தி பொத்தி தான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். எங்கேயுமே தனியாக எங்கே போயிருக்கேன் சொல்லு பார்க்கலாம். வீக்னஸ்லாம் வெளியே வருது, கேமரா ஆஃப் பண்ணிடலாம். இப்ப மட்டும் எங்கேயுமே போறது கிடையாது. பொறுத்த வரையும் எந்த எதில் சந்தில் விட்டுலாமோ வார்த்தைங்க வயிற்றுல இருக்கிறதெல்லாம் ஏதாவது நேரம் கிடைக்கும் போது விட்டுருவாரு. நான் ஒன்று கேட்குறேன், இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தனியாக போயிட்டு வர முடியுமா உன்னால? எங்கள் அப்பா கூப்பிட்டுன்னு போகிறேன். தனியாக தான் சொன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறது தனியாக இவ்வளோ தூரம் நடந்து போகிறோம், 4 கிலோமீட்டர் போக வேண்டியது இல்லை. எத்தனையோ வழி இருக்கு, பஸ்ல போகலாம். இங்கே நம்ம ஏரியாலாம் பஸ் ஸ்டாப் இல்லை. ஏன் இல்லை? எங்க இங்க நிறுத்துறோம், ஜஸ்ட் வாக்கபிள் மெயின் ரோடு பண்ணா அங்க இருந்து பஸ் வரும். பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஏறி நேரா பாரு ஒரு நாளைக்கு பாரு உன்னை ஏமாத்திட்டு வெளிய தூரமா எங்கனா போயிட்டு வர சேலஞ்ச் பண்ண முடியுமா உன்னால? அது சொல்லு. என்னோட கேரக்டர் உனக்கு தெரியல. நான் இறங்கிட்டேன்னு வச்சுங்களேன், எதனாலும் செய்வேன். நாங்க பார்த்துருக்கோம் உங்க கேரக்டர்லாம். ஓகே, நம்புறீங்களா இல்லையா? செய்வேன், நீ செய்வே. இல்லை அடுத்த வேலைக்கு சோறு கிடையாது. ஆமா பாருங்க எப்படி என்னோட வீக்னஸ்லாம் எடுத்து விடுறீங்க. வர வர கேமராவில் சொல்றேன்னு என்னோட வீக்னஸ்லாம் நிறைய சொல்றீங்க. நீ மட்டும் சொல்றல, சமயம் கிடக்குறப்ப இன்னும் போட்டு விடுறல. அப்ப பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதுதான் நிஜம். சந்தர்ப்ப சூழ்நிலை வேணும்னே சொல்றாருன்னு சொன்னது நிஜமா போச்சு. பழி கிடையாது. பழி எடுக்கிறது எப்படி தெரியுமா? இப்ப நாள் வந்து நீ எங்கன்னா வெளியே போவே தனியா அப்படின்னு கேட்டா கோவம் வரும்ன்ட்டு கேட்கலையா? இப்ப கேமரா வச்சு நம்ம இதை கொஸ்டின் போட்டு எடுத்துடணும் நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஃப்ளோல வரும். வரும் ஃப்ளோல. இத்தனை நாள் வரலையே, கேமரா ஆஃப் ஆனால் வராதே. சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம். மனவரி வேலை இருக்குது, இன்னும் சமைக்கலை. அதுக்குள்ளே ஒரு டீ போட்டுடலாமா? ஓகே நம்ம போகலாம், வேலைக்கு போகலாம். பாவக்காய் பொரியலா குழம்பா? பாவக்காய் பொரியல் தாங்க வேணுமா? குழம்பு வச்சுட்டா குழம்பு பிரச்சனை தீரும் அப்படின்ட்டு குழம்பு வைக்கிறேன்னா ஃப்ரை தான் நல்லா இருக்குமா. அது வந்து எப்படின்னா ஃப்ரையும் வேணாமா, ஃப்ரை கூட வேணாம். ஃப்ரை என்னதான் வேணுமா? அவங்களுக்கு வந்து தொக்கு மாதிரி வேணுமா. தொக்கா? அப்படியே பொரியல் மாதிரி இருக்கணும், அதை பிசைஞ்சு சாப்பிடணும். இந்த தொக்கு மாதிரி பண்ணோம்னா நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. கார குழம்புல அந்த மாதிரி வராது. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே தொக்கு மாதிரி பண்ணோம்னா நல்லா இருக்கும். பசங்க நல்லா ரசனையா சாப்பிட கத்துக்கிட்டாங்க. யாரால இல்ல உன்னாலதான். சொல்லணும்ல, கரெக்டா டைமிங் வரணும்ல. சொல்லாமா வேணாவான்னு பாக்குறீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே ஏதோ வைக்கிறாங்க, மட்டும்தான் கேக்குது. என்னதான் பார்த்துட்டு வரலாம். என்ன ஆயிட்டு கேக்குது. கிட்ட வரும். தெரியல, இன்னும் புரியல. அது எடுத்துருது மட்டும் தான் கேக்குது. மேட்டுக்கும் அதுக்கும் அந்த சவுண்டுக்கும் சம்பந்தமே இல்லைதான். மட்டும்தான் கேக்குது. நிறைய முறை வாங்குறமோ இல்லையோங்க, இந்த மாதிரி வந்து வெளியே பார்ப்பேன். என்னதான் அந்த சவுண்டுக்குண்டான பொருள் என்னதான்றது பார்க்கலான்ட்டு வருவேன்.
இந்த வெங்காயம் போட்டு போனேன், என்னாச்சுன்னு தெரியல. தேவையா ஊர் வம்பு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஏன்ற பொருள் என்ன பொருள்? அதோட இந்த இடியாப்பம் வரும் பாருங்க, அது இது இடியாப்பம்லாம் அதே டோன்ல தான் அதே இதுதாங்க. 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். எல்லா ஷார்ட்ஸ்ல வர மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் 1 மணி நேரம் கிண்ணத்தை எடுத்து போய் வெயிட் பண்ணிட்டு ஒண்ணுமே வாங்காதோட திரும்பி வந்திருப்பேன். அந்த பக்கம் போன மாதிரி இருக்குதேன்னு காசும் கிண்ணத்தையும் வச்சுட்டு தேவிடா நின்றுட்டு இருப்பேன். கடைசியில் வாங்காத கூட நிறைய நாள் வந்திருக்கிறேன். அடைச்சி எல்லாம் அனுபவிச்சுதான் எல்லாருமே இதை ஷார்ட்ஸா போடுறாங்கன்னு நினைப்பேன் நான். இடியாப்பம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு பாவக்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்களுக்கே கூட நிறைய பேருக்கு பிடிக்காது பாவக்காய்னா, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்ல வெங்காயம் தக்காளிலாம் நிறைய கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். இந்த முறை உப்புங்க பெரிய பெரிய கிறிஸ்டலாக இருக்குதுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பாவக்காய் போடலாம். எத்தனை முறை பேருக்குனாலும் சமையல் ரூம் மட்டும் ஏதாவது 1-2 கீழே இறஞ்சிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அரிசி எடுத்தேன், அது கொஞ்சம் அப்படியே தட்டிடுச்சு ஷெல்ஃபு கை. சரி பெருக்கிடலாம். காலையில் ஏஞ்சிதான் ஒரு முறை வீடு எல்லாமே கூட்டியாச்சு. சமையல் ரூம்லனாலும் ஏதாவது ஒன்று சிந்திகிட்டே தான் இருக்குது, பெருகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. மேட்டு இல்லைன்னா சமையல் ரூமில் நிற்கிறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மேட்டு இருந்தால் தான் நல்லா இருக்குது காலுக்கு. தக்காளி ரொம்ப அநியாயத்துக்கு மேஷே ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் வதக்கிறதா இருக்குது. முன்னாடிலாம் சும்மா சட்டு சட்டுன்னு ஆயிரும். வர தக்காளி ரொம்பவே ஆடாக இருக்குது. மசிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாவக்காவை போட்டுடலாம். இந்த தக்காளி வதக்கிறதுக்கு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்பா என்னடா தக்காளி பாவக்காய் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதை 4 பீஸாவும் போட்டும் பொரியல் பண்ணேன்னா அந்த மாதிரி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். துண்டு துண்டை சின்ன சின்ன பீஸாக போடுவேன், அது பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி கட் பண்ணி பொரியல் பண்ணால் தொக்கு மாதிரின்றதுனால சரி இந்த மாதிரி போட்டுடலான்னு போட்டாச்சு. பாவக்காய் வந்து கௌசிப்பா கட் பண்ணி கொடுத்தாரு. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். கசப்பு கூட ரொம்ப அதிகப்படியாக தெரியாது. பசங்க விரும்பியே சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா தொக்கு மாதிரி பண்ணிடணும். இதை அப்படி கொஞ்சம் நேரம் நல்லா சூடேட்டும். ஏங்க ஏங்க காலையிலேருந்து உழைச்சி ஓடா போயிட்டுருக்கிறேன். ஒரு டீ போட்டு கொடுக்கலாம்ல? சரி சரி பண்ணித்தரேன் ஆகட்டும். ஐயோ வேணுன்னே கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கட்டு இதில். சரி சரி செஞ்சு தரேன், சரி சரி போட்டு தரேன்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறமா பொம்பளை வயசில் கத்திட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். சரிக்கா ஏன் மானம் போவோம், கௌசியப்பா மானம் போதோ இல்லையோ, ஓவரா பண்ணுறீங்க. பொம்பளை மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு உங்க ஸ்லாங்ல பார்த்தேன். கேவலமா இருக்குது பொம்பளை வயசு. இது இல்லாத அதுவும் இல்லாத பொம்பளை வயசுன்னு நினைச்சுக்கிறீங்களா? கேவலமா இருக்குது. சரி நீங்க சொல்ற ஸ்லாங்லயே பண்ணி பார்க்கலாம். நாங்க சொல்ற மாதிரியே சொல்லலாம்னு நினைப்போம். அதெல்லாம் வராது. அதெல்லாம் எல்லாருக்கும்லாம் வராது, கவலைப்படாதீங்க. மாவனை அதை அப்படியே போட்டான்னு வச்சுக்கேன், மானம் கப்பல் ஏறாது, ஃப்ளைட்டில் போவோம். அது கூட அவ்வளோ கொடூரமான வாய்ஸ்லாம் வந்துச்சு இப்போ. அந்த புது பாட்டிலில் போட்டுட்டோம்ல. எந்த பக்கம் கபோர்டு? ஷோ கடவுளே, கொஞ்சம் அதுக்குதான் தேவையில்லாத வாய்ஸ்லாம் பேசக்கூடாது.
எடுத்தியா இதெல்லாம் எடுத்தியா சேவை செய்கிறதெல்லாம் எடு. அப்போ தான் வந்து ஒரு சிலருக்குலாம் அப்படியே அப்படின்னு இருக்கும். சேவை செய்யறது உங்களுக்கே தெரியும் எப்படி எப்படிலாம் போகுதுன்னு. டீ தூள் டப்பா இவங்க இந்த கபோர்டில் ஓப்பன் பண்ணி தேடிட்டு இருக்கிறாரு. அப்பயே தெரியும் குழந்தை எவ்வளோ சேவை பண்ணுதுன்னு. அதுக்காக ரொம்ப இல்லை பண்ணுறது பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதான் சொல்லுனேன், மற்ற வெளியே வேலைங்க மற்ற அது வாங்கிட்டு வர்றது எல்லாமே பண்ணுவார். ஆனால் என்னதான் சமையல் தெரிஞ்சாலுமே வந்து இந்த அடுப்பு கிட்ட வந்து நின்று பண்ண மாட்டாரு. நீங்களே சொல்லுங்க. அதாவது ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது அவங்க, இதுல நடுவுல நான் உள்ள நுழைஞ்சு நீங்களும் சேர்ந்து அதோட ஐக்கியமாயிரலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். அததான் சொல்றேன், எவ்வளவு சேவை செய்யறேன்னு அதை பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்க ஆளுங்களுக்குலாம் சொல்றேன் நானு. என்ன வேலை வாங்குறேன்னு நினைச்சு போறாங்க, வீடியோ கண்டென்ட்டுக்கு மட்டும்தாங்க. மற்றபடிலாம் இங்க சமையல் இங்க அடுப்பு கிட்ட நிக்க மாட்டாரு. மற்ற எந்த வேலை செய்யறாரோ இல்லையோ, நிஜம் தானே. அடுப்பு கிட்ட மட்டும் வீடியோ எடுக்கும் போது நான் அடுப்பு கிட்ட நிக்காம வேற எங்க நிக்கிறேன். இவரே ஒத்துக்கிட்டாருப்பா, போடுறா அப்படி. அடுப்பு கிட்ட நிக்க மாட்டாரா? நான் அடுப்பு கிட்ட இல்லாம வேற எங்கேயாவது நின்று வீடியோ எடுக்கும் போது மட்டும் நிக்கிறீங்க. அப்ப மத்த நேரத்துலதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். மத்த நேரத்துல வருவேன். எதுக்கு? டீ குடி தண்ணி குடிக்கிறதுக்கு. டீ குடிக்கிறது கூட இல்லையே, தண்ணி குடிக்கிறதுக்கு. பாருங்க, அடுப்பு கிட்டன்றது எதுவும் தண்ணிக்கு இங்கதான் இருக்குது. இங்க கிடையாது, இங்க நிக்கிறீங்களான்றதுதான். இங்க நிக்கிறது நீதான். இங்க நிக்கும் போது நான் எப்படி இங்க நிக்க முடியும்? தள்ளிட்டு கூட நிக்கலாம், ஒரு பேத்துக்கலாம். இப்படிதான் பரவாயில்ல, அது கூட நாங்க பரவாயில்லன்னு ஏத்துக்கிறோம். நீ ஒன்ன தள்ளி கீழே கூட வீர, ஆனா நீங்க சமைச்சு கொடுத்துடணும். பரவாயில்ல, சேலஞ்ச். இது சொல்லிட்டு இருக்கிறீங்க, 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன் நானு. ஒரு நாளைக்கு நானே சமைச்சு தரேன், காலையில இருந்து நானே ஒரு நாளைக்குலாம். சேலஞ்ச் இது பார்க்கலாம். இந்த சேலஞ்ச் இதை வீடியோல சொல்றோம் பாருங்க. நீங்க எத்தனை நாள் ஆகுது இந்த சேலஞ்சு? காலையில டிஃபன், மதியம், நைட்டு. அது என்னைக்கு நான் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் நான் இப்படி வளைஞ்சிடறேன் பாருங்க. அப்போ ஒன்னும் செஞ்சு வேற வழியே இல்லைன்னு கொடுப்பாரு. அது அவரு அதுக்கு மேல வளைஞ்சா என்ன பண்றது? நான் ஃப்ரீயா இருக்கணும், அப்பதான் செய்ய முடியும். இதுக்கு இப்பதான் டைம் ஃப்ரேம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாரு. பொண்டாட்டி மேல பாசம் இருந்தா பகராத்திரி கூட வந்து செய்யணும். அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வேற என்ன? நோ, ஐ cannot accept it. ஏன் இது செஞ்சு கொடுங்க, எனக்கு வாய்க்கு வக்கனையா வேணும் அப்படின்னு கேட்டா பகராத்திரில கூட பிரியாணி செஞ்சு தரணும். அதுதான் சேலஞ்ச். நீங்க சமைக்கிறீங்களா அப்படின்றதுதான் சேலஞ்ச். என்னைக்குன்றதுலாம் சேலஞ்ச் கிடையாது. இப்ப நம்ம ஒண்ணா எடுத்துக்கலாம். இன்னைக்கு டேட்டு சொல்லிடலாம். நீங்க இதுல இருந்து இந்த வீடியோ நீங்க பார்த்ததுல இருந்து எப்ப பண்றாருன்னு பார்க்கலாம். அதுக்காகனால ஒரு நாள் செய்வார்ல, சீக்கிரம் பண்ணிடுறீங்க. நான் பண்றேன், ஆனா அது வந்து எப்பன்னு தெரியாது. சஸ்பென்ஸா செய்வேன். ஓகேவா? ஜனனிக்கு வந்து காஃபி. பாத்திரங்கள்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு தூக்கி அந்த ஸ்டூல் மேலே அதை போட்டேன்னா இன்னும் இடம் நல்லா தாராளமாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பேஷனுங்க இருக்கும். வாட்டர் கேன் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா வந்து இந்த வாட்டர் கேன் மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்குமா, இங்கே எங்கேயும் அப்படியே ஷெல்ஃபில் வச்சாலும் விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் ட்ரே போட்டு கீழே வச்சுருவேன், வேணும்னா எடுத்துக்கலான்ற மாதிரி. என்னம்மா பண்ற? டீ குடிக்கிறேன். உங்க அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேவரட் திங்னா அது டீ தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. என்னம்மா நைட்டு கூட நமக்கு டீ தான். நைட்டு முழிச்சிருந்து ஏதாவது ஒரு நாள், ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை நடக்கும்ல டைம். நைட்டு அப்படியே முடிச்சுட்டே இருக்கிறது, ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மிட் நைட்டில் 1 மணிக்கு
2 மணிக்கு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவோம். அது இந்த டீ குடிக்கிறது பகல்லாம் குடிக்கிறத விட அந்த நைட்டில் குடிக்கிறோம் பாருங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். எப்படி அதெல்லாம் வந்து அனுபவிச்சாதான் தெரியுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் அப்படிதான், ஏதாவது நல்ல நாளுன்னா முழிச்சிருந்து டீலாம் குடிச்சிட்டு ஜூஸ் அது இதுன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படி நைட்டெல்லாம் ஓட்டுவோம். அந்த ஃபீல் வந்துடும், ஏதோ இன்னைக்கு ஒரு ஜாலியான நாள் பொழுதுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ குடிப்போம், இல்லை சும்மா மொக்கையாக பேசிகிட்டு இருப்போம் எல்லாருமா உட்காந்து. அப்போது நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு 12 மணி தாண்டிச்சுன்னா டீ குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக கேட்குறது யாருன்னா ஜன்னி தாங்க, இப்போ டீ போடலாமாமா அப்படின்னுவா. சரி சரி அப்படின்ட்டு அவளும் காஃபி குடிச்சிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தும் கொடுத்துருவா. மோஸ்ட்லி நான் வந்து நைட்டு டெய்லிலாம் குடிக்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வராது. ஆமாம், ரொம்ப மாசத்துல ஒரு நாள் நடக்கலாம் இந்த மாதிரி வேலைங்க. நீ என்னப்பா பண்ற? ஏதோ சவுண்ட் கட்டிச்சே வந்தேன். டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். டீ போட்டேங்க, சரி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு வடிகட்டி போட்டதோட சரி காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ரூம்ல வரவங்க பார்த்தா ஆளை காணுமே. அப்படியே எங்கே உட்காந்துட்டோம், கொஞ்சம் அப்படியே வெளியே பார்க்கலாம். வெயிலே அதிகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வேர்க்குது. சமையல் ரூம்லேயே இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, இருக்கிற மாதிரி இருக்குது, லைட்டான வெயில். ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா வெந்துருச்சு. புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். ஒரு பாதி லெமன் சைஸ் புளி எடுத்தேன். இந்த அளவுக்கு புளி. குழம்புனா வந்து நிறைய ஊற்றலாம், இது பொரியல் மாதிரி தானே, அதில் கொஞ்சம் புளி இருந்தால் போதும். தக்காளியும் ஏற்கனவே வேற ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூள் போடவே மறந்துட்டேன் நான் இருக்குது. என்னடா வித்தியாசமா வெள்ளை வித்தியாசமா இருக்குதே, கலரே இல்லையேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். மஞ்சள் தூள் மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் தனியா தூளும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா வந்து நல்ல அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தொக்கு மாதிரி திக்காக இருக்கும். பாவக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா உடைய ஆரம்பிக்கும். நம்ம திருப்பினோம்னா பொறுமையாக அப்படி திருப்பிக்கலாம். ஏன்னா புளி கரைசல் ஊற்றியாச்சு, கொஞ்ச நேரம் கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வெல்லம் கொஞ்சம் போட்டு போகிறேன். வெல்லம் போட்டோம்னா நல்லா இருக்கும். ஒரு உங்களுக்கு இனிப்பு ரொம்ப கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கிறேன். சும்மா கொஞ்சமாக கூட சேர்ப்பாங்க, அந்த இருக்கிறதே தெரியாத மாதிரி அந்த லைட்டான ஃப்ளேவருக்கு மட்டும். பாவக்காய் அந்த கசப்புன்றதுனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட அப்படி போடுவேன். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கே போட்டுக்கிட்டேன். அம்மாவுக்குலாம் கொடுத்து அனுப்புற மாதிரி இருந்தால் ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன், இல்லை சேர்க்காமே கூட விட்டுருவேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டேன், கொஞ்சமாக வடகம், அப்புறம் வந்து பூண்டு இடித்து வச்சிருக்கிறேன் தோலோட, அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, தாளிப்பு கொட்டியாச்சு. வாசம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு வறுக்கவும் செம்மையாக இருக்குது. கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக போட்டுடலாம். எண்ணெயில் போடணும்னு இந்த கொத்தமல்லிலாம் அப்படி போட்டாலே போதும். அந்த தாளிப்பு லைட்டாக அப்படி கிளறி கொடுத்துடலாம், எல்லா இடமும் படுற மாதிரி. பாருங்க, நல்லா இந்த தொக்கு மாதிரி தான் இருக்கும். சும்மா அந்த லைட்டான ஈரப்பதம் இருக்கும். பொரியல் மாதிரியும் சைட்லேயும் வச்சுக்கலாம், நம்ம சைட் டிஷ் மாதிரி. அப்படி இல்லைன்னா
லைட்டாக அந்த சாதத்தோட இப்படி எடுத்து கொஞ்சம் போட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு இருக்குது தானே, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நேரம் ஆக இந்த ஈரப்பதம் கூட இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். இது சட்டின்றதுனால அப்படியே சூடுலேயே பாருங்கள், நிறுத்தி எவ்வளோ நேரம் ஆச்சு கொதிச்சுட்டே இருக்குது. இந்த ஈரப்பதம் கூட இருக்காது, இன்னும் அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வந்து கூட்டியாச்சு. தக்காளி ரசம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம். வந்து லஞ்சு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தொக்கு, ரசம், நல்ல தக்காளி ரசம் சூப்பராக காரசாரமாக நல்லா பண்ணியிருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு மதியம் லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள், இதோட ஸ்டோரியை சொல்லுங்கள். இது ஒன்றும் பெரிய ஸ்டோரி இல்லைங்க, எல்லா ஊர்லேயும் கிடைக்குதுங்க. அது இது வந்து வண்டியில் நான் இப்போதான் பார்க்குறேன் இந்த மாதிரி மூட்டை கணக்கா. அதான் நானும் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தேன். நான் திருப்பி போயிட்டு வரதுக்குள்ள காணாமல் போய்டும் அந்த வண்டி. அதனால நானும் ஒவ்வொரு முறையும் நோட் பண்ணுவேன், போகும்போது பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி பண்ணுறாங்க. போய் ரிட்டர்ன் போட்டு சரி ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம்னு வரும், பார்த்தா அந்த வண்டி காணாமல் போயிடும். அப்படிதான் இது. திடீர்னு சாத்துக்குடி கடப்பால வந்து டைரக்டா அந்த பேக் பண்ணி கொண்டு வந்து ட்ரக்ல வந்து விற்கிறாங்க. இது உள்ள எப்படி இருக்கும்னு தெரியலங்க. ஆமா, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இது வந்து எவ்வளோ சொன்னீங்க? 100 rupees ஃப்ரெண்ட்ஸ். 4 கிலோ. ஆனால் 4 கிலோ இருக்காதுங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஓகே. இது எப்படிங்க முடி இப்படி இறுக்கி இருக்குது? வந்து இப்படி போட்டிருக்கா முடி. கடப்பால இருந்து எடுத்து வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அவன் சொன்னா அது கரெக்டா? அவன் சும்மா கூட தான் சொல்லலாம். இல்லை, இது நம்ம ஏரியாவில் விளைச்சல் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது, வெளியிலேருந்து தான் வருது மோஸ்ட்லி. வெளியிருந்து வருது, கடப்பால இருந்து வருதான்றது தான் இருக்கலாம். அது நான் கடை பண்ண அவ்வளோ இது கிளைமேட் அங்கேயும் நம்ம இது மாதிரி தான். ஆஹா, கிளைமேட் வந்து ஐயோ சின்னதெல்லாம் இருக்கு பாருங்க, பெருசுமா போட்டிருக்காங்க சைஸு. பரவாயில்ல. இதுதான் மேலே பார்த்து ஒன்று நிர்ணயம் பண்ணக்கூடாது. என்ன தெரியுங்களா இது ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்காரங்களுக்கு தனியாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒரே சைஸில் இருக்கிறதெல்லாம் தனியாக பிரித்து கடைங்களை போட்டுருவாங்க. அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். மிச்சம் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, அசார்டட் சைஸாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருக்கும். அந்த சைஸ் எல்லாம் சேர்த்து, ஆமாம் அதான் பேர், எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், யூனிஃபார்மாக இருக்காது. அப்படி இருக்குது, பெருசாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேக் பண்ணி நம்ம வேற ஒன்று சைஸ் வரைய பிரிக்கலாமா, எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கலந்து தான் போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பல்காக விற்கிறவங்க ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் தான் இருக்கும், அது யூனிஃபார்மாக இருக்காது. ஏன்னா யூனிஃபார்மாக இருக்கிறதெல்லாம் கடை குவாலிட்டி, நம்ம குவாலிட்டி செக் பண்ணிடலாம். எடுங்க. இல்லை இவ்வளோ சீப்பாக தராங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு இருக்கும். சரி, ரேட்டில் குவாலிட்டி. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா. பாருங்க என்னென்ன சைஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. லெமன் மாதிரியே இருக்குதுங்க இது. இதெல்லாம் லெமன் மாதிரியே இருக்குது. இதுல பார்த்தா லெமன் தான் நினைப்போம். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா கடையில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்காது, ஏன்னா ஒரே சைஸில் தான் பொறுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு பரவாயில்ல. நம்ம கடையில் வாங்கினோம்னா 100 ரூபாய்க்கு சும்மா ஒரு 1.5 கிலோ வருமா ஏங்க? 1.5 கிலோ வருமா 100 ரூபாய்க்கு? எவ்வளோ கிலோ? 60 ரூபா இருக்கும் கண்டிப்பாக. கிலோ 60 ரூபா இருக்கும். பரவாயில்ல. இதுவே இப்போ அந்த 100 ரூபா அளவுக்கு நமக்கு வந்துடுது. இதெல்லாம் சும்மா காய் மாதிரி தான்ல, மேலேயே வருங்க. இதுவே 2 கிலோவுக்கு மேலேயே வந்துடும். 3 கிலோக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 4 கிலோ இருக்காது. 4 கிலோ இருக்காது, ஒரு 3 கிலோ அளவு இருக்கும்னா சரி ஓகே பரவாயில்ல. ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். ஜனனி எல்லாம் வந்து பசங்க எல்லாருமே வந்து விரும்பியே சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா 4 கட் பண்ணி சாய் வந்து அப்படியே அந்த ஜூஸ் மட்டும் உறிஞ்சிடுவான். ஜனனி வந்து ஜூஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஜூஸ் போட்டு குடிக்கணும்பா. அவள் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டு வந்து வழியே கொடுப்பா எல்லாருக்கும். அது ஒரு வேலையாக பண்ணுவாள். மதியத்துக்கு மேலே சும்மா ஏதாவது இருந்துச்சுன்னா அவளுக்கு டைம் ஒரு மாதிரி ஓடலன்னு வச்சுக்கலேன், டைம் பாஸுக்குனாலும் பண்ணுவாள். எல்லாத்தையும் பொறுமையாக கட் பண்ணி உரித்து அந்த விதெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. நமக்கு வக்கனையாக தான் இருக்கும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பா.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான் மேஜராக இங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க. இந்த காய் வந்து நல்ல டேஸ்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடி தோட்டத்துல இந்த மாதிரி ஒரு காய் வந்துச்சு, சின்னதா சைஸே சின்னதா தான் இருக்கும். ரோட்ல எல்லாம் கூட நிறைய இடத்துல இருக்கும் அந்த சின்ன சைஸ் பைனாப்பிள், அது செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி வகை இது நல்ல டேஸ்டா இருக்கும். காய் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும், நல்லா பழுத்து இருக்குது. இன்னைக்கு ஒன்று கட் பண்ணிடலாங்க, இல்லைன்னா 2 கட் பண்ணுங்க. அம்மாவுக்கு ஒன்று கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்துட்டு அப்பா வந்து கட் பண்ண மாட்டாங்க. அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் பொறுமையாக கட் பண்ண தெரியாதுன்னா பண்ண மாட்டாங்க. சரி நம்ம கட் பண்ணிட்டு பீஸ் போட்டு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. நம்ம ஒன்று சாப்பிட்றலாம். இது எவ்வளோங்க? இது வந்து 2 பீஸ் வந்து 100 rupees. அப்படியா? இது ஓகே, நார்மல் ப்ரைஸ். பவால. சரி நம்ம அதை வச்சுட்டு இன்னொரு இது வந்து கழுவி வச்சுருக்குறேங்க, அதில் போட்டுடுறேன், சின்ன கூடையில் போட்டுடுறேன் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. ஏன்னா வந்து நிறைய வந்துடுது. நேற்றுக்கு அப்படி தான் எடுத்தது வந்து சின்ன சின்ன கிளிப்பாக ஈவினிங் நைட் வரையும் எடுத்துட்டோமா, அது பார்த்தோம்னா அப்படியே 40 நிமிஷம் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. 1 டே ரொட்டீன். இப்போ மதியம் சாப்பிட்டாச்சு, எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி உக்காந்துட்டு இருந்தேன். கௌசிப்பா ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாரா, சரி தூக்கமாக வர மாதிரி இருந்தது. ஈவினிங் சரி நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படின்றதுனால இந்த பழம் வாங்கினது நேற்றுக்கு நைட்டு வாங்கிட்டு வந்தார். இதை காட்டிட்டு நம்ம முடிச்சிடலான்னு முடிச்சுக்கிறோம். நைட் டின்னர் வந்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டின்னர் ஏதாவது சப்பாத்தியா என்னன்னு தெரியல, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமே. ரொம்ப போர் அடிச்சிடும். நான் இப்படியே லென்த்தாக ரொம்ப லென்த்தாக கொடுத்தேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு போர் அடிச்சிடும். இன்றைக்கி வந்து நம்ம எய்ம் பண்ண மாதிரி ஃபுல் டே ரொட்டீன் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் என்னன்னா நைட்டுக்கு ஏதாவது டின்னர் செய்ய போகிறோம், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், லைக்கை தட்டி விடுங்க, கமெண்ட்ஸும் நிறைய பண்ணி விடுங்க. ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பண்ணுறதுனாலே வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எனக்கு தோணுது. அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டதும் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், அதால் தான் உடனே நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதே பாருங்கள், ரிலாக்ஸாக பாருங்கள். ரிலாக்ஸாக இருக்கும்போது அப்போ தான் வந்து முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. எல்லா வீடியோவும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரையும் நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்காமல் கண்டென்ட் கொடுக்கணும்னு தான் கொடுத்துட்ருக்குறேன். பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.